அங்கே சில பேரு சாதி வெறியில் அருவா புடிச்சான், தலித்து ரத்தத்தை வாசலில் தெளிச்சான், தன் சாதி திமிரு தலைக்கு ஏற தாறுமாறா கூடி சேரிய எரிச்சான். இத கண்டு வளவன் தான் உயிர் துடிச்சான், கோபத்தில் எரிமலை போல் வெடிச்சான். சாதிக்கு குழி வெட்டி சமாதி கட்ட அவன் சபதம் எடுத்து தன் தோளத்தட்ட. 89 செப்டம்பர் 14 தலித் பேந்தர் இயக்கத்தின் தனிப்பெரும் அமைப்பாளர் மலைச்சாமி காலமாக 90 ஜனவரியில் துடிப்பான இளைஞனவன் தலித் பேந்தர் இயக்கத்தின் தலைவனாய் பொறுப்பேற்றான். 91ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் என பெயர் சூட்டி சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலன்னு எழுந்து முழங்கி நின்னா. விடுதலை சிறுத்தைகளின் வீரியத்தை நிலைநாட்ட நீலம் சிவப்பு நிறம் நடுவில் நட்சத்திரம் குடி ஒண்ணு வகுத்தான், தன் கொள்கையையும் வகுத்தான். சாதி மத ஒழிப்பு, வர்க்கபேத அழிப்பு, பெண்ணுரிமை மீட்பு, தமிழ் தேசிய காப்பு, வல்லரசுகளுக்கு எதிர்ப்பு, வல்லரசுகளுக்கு எதிர்ப்பு. ஏற்பொழுகவோ ஒன்னும் குத்திட்டி போல கூர்மையாச்சுதுங்க, பகைய குத்தி கிடிச்சதுங்க, பல சக்தி படைச்சதுங்க. உறங்கி கிடந்த தமிழனத்தான் உசுப்பி நான் திருமா, உசுப்பி எழுப்பி நான் திருமா. மதுரையில் இருக்கும் போது மரப்பாடா போராட்டம், அம்பேத்கருக்கு எதிராக சிவசேனா அடாவடி வெறியாட்டம். விடுவானா வளவன், முன்பச்ச கால பின்பைப்பானா வளவன். 93 பிப்ரவரி 12ஆம் நாள் மதுரை மாநகரினிலே ரயில் மறியல் போராட்டம். மதுரை குலுங்கியது, தமிழ் மண்ணே நடுங்கியது. விடுதலை சிறுத்தைகளின் வீர ஆவேசத்தில் அதிகார வர்க்கத்தின் அணிவேர் பிதுங்கியது. போலீசு கும்பலெல்லாம் பொறிகலங்கி எஞ்சியது. நடந்த கலவரத்தில் ரத்த ஆறு ஓடியது. பூச்சாண்டி மிரட்டலுக்கு அஞ்சாத வளவன் 4 வார்த்தை மந்திரத்தால் நாட்டையே அதிர வச்சான், நாட்டையே அதிர வச்சான், நாட்டையே அதிர வச்சான். அதில் நல்லத சொல்லி வச்சான்.